ஜெஃப்னாபடியன் சொந்தங்களுக்கு வணக்கம். அண்மையில் உங்களுக்கு தெரியும் ஒரு பரபரப்பான ஒரு பிரச்சனை ஒன்று நடந்தது. அது வந்து ஜாழ் போதனா வைத்தியசாலைக்குள்ள அத்துமீறி பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் நுழைந்ததாக சத்தியமூர்த்தி அவர்கள், அதாவது வந்து ஜாழ்ப்பாணத்து போதனா வைத்தியசாலையினுடைய பணிப்பாளர் சத்தியமூர்த்தி அவர்கள் வழக்கு தாக்கல் செய்திருந்தவர்கள். அந்த வழக்கு வந்து இன்றைக்கு விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது. அதில் இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த வழக்கு தாக்கல் செய்யப்படுகின்ற போதே அதில் வந்து அந்த இன்னும் ஒரு பெண்ணும் இவரோட வந்தார், அத்துமீறி நுழைந்தார் என்ற பொருள்பட அவரோட தொடர்ந்து பயணிக்கின்ற கௌசல்யா அவர்களது பெயரும் அதில் இடம்பெற்றிருந்தது. ஆகவே இன்றைய தினம் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு எடுக்கப்பட்டது. இந்த வழக்கில் பல விடயங்கள் முன்வைக்கப்பட்டது. அதில் அர்ச்சுனா ராமநாதன் சார்பாக சட்டத்தண்ணி தனஞ்சனும் வைத்தியசாலை நிர்வாகம் சார்பாக சட்டத்தண்ணி குறுப்பினரும் ஆஜராகியிருந்தார்கள். உண்மையிலேயே இந்த இருவாத பிரதிவாதங்களும் காரணமாக நிகழ்ந்த பின்னர் அர்ச்சுனா ராமநாதனை பிணையில் நீதிமன்றம் விடுவிச்சிருக்கு. அதுவும் ஒரு எச்சரிக்கையோடு தான் அவர்களையும் விடுவிச்சிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் எந்த ஒரு அனுமதியும் பெறாமல் வைத்தியசாலை வளாகத்துக்குள்ளே நுழைந்தது தவறு. அது மட்டும் இல்லாமல் இனிவருங்காலங்களில் இப்படி ஒரு சம்பவங்கள் நடைபெறக்கூடாது என்று அவரை எச்சரித்து இந்த பிணையை வழங்கியிருப்பதாக தகவல்கள் வந்திருக்கு. உண்மையிலேயே இது ஒரு பாரதூரமான விடயமாகத்தான் அன்றைய நாட்களில் பார்க்கப்பட்டது. ஏன்டா இருவருக்கும் இடையில் நடந்த அந்த மோதல்களும், முன்னே நாட்களில் நடந்த மோதல்களும், அதுக்கு பிறகு இப்போ இவர் வேண்டுமென்றே இதை செய்தார் என்றும் ஒரு தரப்பினரும், சிலர் உண்மையிலேயே இந்த வைத்தியசாலை நிர்வாகத்தில் இருக்கிற சில தவறுகளை வெளிக்கொண்டதுக்காகத்தான் அர்ச்சுனா அப்படி செயற்படுறார் என்றும் இருதரப்பட்ட வாத பிரிவாதங்களும் நடைபெற்றது. அது இன்று நீதிமன்றத்தில் சட்ட ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விடயமாக, அதாவது வந்து இந்த வழக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதில் வந்து விசாரணை நடக்கப்பட்டு இன்றைக்கு பிணையில் அவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆண்ட்ரோ மாரசநாயக்க அவர்கள் நேற்றைய தினம் இந்தியா விஜயத்தை மேற்கொண்டிருந்தார். இந்திய விஜயத்தை மேற்கொள்கின்ற பொழுதே பல விடயங்கள் எதிர்ப்பு கூறப்பட்டது. அதில் ஒன்று வந்து இவர் கட்டாயம் வெளிவார அமைச்சரை சந்திப்பார். அது மட்டும் இல்லாமல் இலங்கை தூதுவரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நீதியமைச்சரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த முக்கியமான விடயமாக இந்த பிரதமர் மோடி அவர்களையும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு கூறப்பட்டது. அந்த வகையில் இவர் போய் இறங்கின உடனேயே பல சந்திப்புகள், அதாவது முக்கிய நபர்களோட பல சந்திப்புகள் இடம்பெற்றது. குறிப்பாக ஜெய்சங்கருடனான சந்திப்பு இடம்பெற்றது. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனோடையும் சந்திப்பு நடந்தது. அதில் நிர்மலா சீதாராமன் பல விடயங்களை குறிப்பிட்டிருந்தார். அதில் அவர் சொன்ன முக்கியமான விடயம் என்று பார்த்தீங்கன்னா, தொடர்ந்தும் பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் என்றுமே இலங்கையோட நட்புறவோடு இருக்கிறதற்கு நாங்கள் தயாராக இருப்பதாக நீதியமைச்சர் ஒரு கூற்றை முன்வைச்சிருந்தார். உண்மையிலே இது ஒரு பெரிய விடயமாக பார்க்கப்பட்டது. அதில் இந்த அன்ரோவுடைய விஜயம் வந்து எப்படி பார்க்கப்படுது என்றால், ஏனைய அரசாங்கங்களை விட இந்தியா அன்ரோ மாரசநாயக்கனுடைய அந்த தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கங்களுக்கு அதிக முக்கியம் கொடுக்கிறது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கின்றது. அதிலையும் அன்ரோ மாரசநாயக்க அவர்கள் விமான நிலையத்தில் இறங்கினா பிறகு அவருக்கு பெருவாரியான வரவேற்புகள் வழங்கப்பட்டது. பல முக்கிய நபர்கள் வந்து வரவேற்கிறதுக்கு ஆசை இருந்தவர்கள் வரவேற்று வந்த பிறகு கூட அவர் உள்நுழைக்க கூட வீதி மரங்களும் அங்கே பிரதமர் மோடி, அது மட்டும் இல்லாமல் ஆண்ட்ரோ மாரசநாயக்கவுடைய படங்களை தாங்கியவாறான பலகைகள், பேனர்கள் போன்றன அங்கே கட்டப்பட்டிருந்தன. அது மட்டும் இல்லாமல் ஒரு உயரிய இராணுவ வரவேற்போடு ஆண்ட்ரோ மாரசநாயக்க அவர்கள் வரவேற்கப்பட்டிருக்கின்றார். இந்த விடயம் ஒரு பெரிய ஒரு விடயமாக பார்க்கப்பட்டது. என்னென்று பார்த்தீங்கன்னா, இதில் இருவேறுபட்ட நிலைப்பாடுகள் இருக்குது. இந்த ஒரு மாற்றத்தின்பால் இலங்கை அரசாங்கம் பயணித்து கொண்டிருக்கின்றது, அதை வரவேற்பதற்கான ஒரு முயற்சியாக இருக்கலாம் என்ற ஒரு நிலைப்பாடும் இருக்குது. அதாவது வந்து இந்தியா இந்த மாற்றத்தை வரவேற்றிருக்கு. இன்னொரு நிலைப்பாடு ஒன்று இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா,
சீனாவோடையும் இலங்கைன்ற உறவுகள் அந்த அளவுக்கு ஆரோக்கியமானதாகத்தான் இருக்குது. ஆகவே அதைவிட ஒரு படி மேல் நோக்கி இந்தியாவின் இந்த உறவை மேம்படுத்தணுன்றதுக்கான ஒரு வரவேற்பு பலப்படுத்தல் தான் இதுவா என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது. குறிப்பாக இந்த சீனாவென்று கூறுகின்ற பொழுது ஏற்கனவே இந்த சீனாவுடனான பல உடன்படிக்கைகள் முன்னைய கால அரசாங்கங்களே ஏற்படுத்தப்பட்டது. அது மட்டுமில்லாமல் இந்த உடன்படிக்கையில் விடுத்து பல ஆய்வு கப்பல்கள் கூட இலங்கைன்ற எல்லை மரங்களை இருக்கிறதால இந்தியாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்று இந்தியா பல கோரிக்கைகளையும் முன்வைத்த வண்ணமே இருக்கின்றது. இற்றை வரைக்கும் கூட அந்த கோரிக்கையில் இந்தியா முன்வைச்ச வண்ணம் தான் இருக்கு. ஏன்னா இந்தியாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இலங்கை எந்த விடயமும் செய்யாதென்று இந்த அரசாங்கத்திலிருந்து கூட அவர்கள் இந்த அரசாங்க சார்பாக கூறியிருக்கின்றார்கள். ஆகவே இந்த விடயம் இனி வரும் காலங்களில் இந்தியாவினுடைய உறவை பலப்படுத்துவதோடு ஏனைய அரசாங்கங்களை விட இந்தியா ஒரு பின்னி பிணைந்த ஒரு உறவு பாலமாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கமாக தான், குறிப்பாக சீனாவையும் விட இந்தியா ஒரு பின்னி பிணைந்த ஒரு உறவு பாலம் ஒன்றை அமைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வரவேற்புகளா என்கின்ற ஒரு விடயமும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அதில் நாங்கள் முக்கியமாக இன்னொரு விடயத்தையும் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, டில்லியை தளமாக கொண்டு இயங்குகின்ற அரசியல் ஆய்வாளர் நாராயணன் அவர்கள், ஸ்ரீமதி நாராயணன் அவர்கள் ஒரு முக்கியமான விடயத்தையும் சொல்லியிருக்கார். அதாவது ஆண்ட்ரூ மாரசநாயக்க அவர்கள் முதல் பயணமாக இந்தியா வந்ததே ஒரு பாராட்டுக்குரிய விடயம்தான். அவருடைய அரசியல் நகர்வில் இது ஒரு வெற்றிகரமான அரசியல் நகர்வாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும் என்கின்ற பொருள்பட அவர் கழிச்சிருக்கிறார். அதில் அவர் சொல்கிற முக்கியமான விடயம் என்று பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்ட்ரூ மாரசநாயக்க அவர்கள் இந்தியாவுக்கு வருகை தந்தது, அதாவது ஏனைய எந்த நாடுகளுக்கும் போகாமல் முதல் தடவையாகவே இந்தியாவுக்கு வருகை தந்தது ஜேவிபி மேலே. அவர் சொன்ன விடயம் என்னென்றால், பழைய ஜேவிபி மேலே இந்திய எதிர்ப்பு கொள்கை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு இற்றை வரைக்கும் முன்வைக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கின்றது. முன்னைய காலங்களில் இந்த 13ஆம் சீர்திருத்தம் கொண்டு வருகின்ற பொழுது கூட பெரும் எதிர்ப்பலையை காட்டினதில் ஒரு பங்கு ஜேவிபிக்கு இருக்குது. ஆகவே அவர் கூறுகின்ற பொழுது என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்திய எதிர்ப்பு கொள்கையை மறைப்பது, அதாவது இந்திய எதிர்ப்பு கொள்கையை மற்றாக்கள் மறக்கணும் என்ற ஒரு செயற்பாடாகத்தான் இவருடைய செயற்பாடு இருந்திருக்கு. உண்மையிலே இது வரவேற்கத்தக்க விடயம்தான். ஏனென்றால் ஒரு மாற்றத்தை நோக்கி பயணிக்கிற அதே வேளையில் இந்த இந்திய எதிர்ப்பு கொள்கையிலேயும் மாற்றம் வந்திருக்கு. அது மட்டுமில்லாமல் ஆண்ட்ரூ குமாரநாயக்க அவர்களை பழைய சிங்களவாதிகளும் புதிய சிங்களவாதிகளும் தமிழர்களும் முஸ்லீம்களும் என பலர் ஆதரித்ததற்கும் இதுதான் காரணம் என்று அவர் சொல்லியிருக்கார். இது ஒரு வெற்றிகரமான நகர்வு. இந்த நகர்வை தொடர்ந்தும் இந்தியாவோட ஆண்ட்ரூ மாரசநாயக்க அரசாங்கம் செய்ய வேண்டும் என்று இந்திய அரசியல் ஆய்வாளர்கள் கூறியிருக்கிறார். ஆகவே எல்லா பக்கத்திலேருந்தும் பார்க்க, அதாவது இந்தியாவோட எல்லா பக்கத்திலேயும் இருந்து பார்க்க ஆண்ட்ரூ மாரசநாயக்கனுடைய இந்த ஆட்சியில், தேசிய மக்கள் சக்தியின் இந்த ஆட்சியில் ஒரு பெரிய வரவேற்பு தான் கிடைச்சிருக்கு. இற்றை வரைக்கும் கூட பொருளாதார ரீதியாகவும் பல உதவிகளை செய்கிறதுக்கும் முதலீடுகளை செய்கிறதுக்கும் இந்தியா தயாராக இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இன்னொரு முக்கியமான விடயத்தையும் பார்க்கணும். ஏற்கனவே இந்த தேர்தல் பிரசாரங்களில், அது மட்டும் இல்லாமல் இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய தேர்தல் மட்டுமில்லாமல் அவர்கள் இந்த முன்னைய காலகட்டங்களில் அவர்கள் இந்த எதிர்க்கட்சியாக இருக்கின்ற பொழுது செய்த இந்த பிரச்சாரங்களில் கூட அவர்கள் சொன்ன முக்கியமான விடயம் என்று பார்த்தீங்கன்னா, இந்த இந்திய முதலீடுகள் தொடர்பாக நாங்கள் கவனம் செலுத்துவோம், எல்லா இந்திய முதலீடுகளையும் நாங்கள் வரவேற்க மாட்டோம் என்கின்ற பொருள்பட கழிச்சிருந்தார். ஆகவே இப்போ இறுக்கமான ஒரு இந்திய நட்புறவு வந்த பிறகு இந்த முதலீடுகள் தொடர்பாக இந்த ஆண்ட்ரூ அரசாங்கம் என்ன அவதானம் செலுத்த போகுது என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. இது இவ்வாறு இருக்கையில் சீனாவின் ஒரு முக்கியமான நிகழ்வும் இலங்கையில் நடந்திருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அம்பாந்தோட்டையில் ஒரு மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை நிறுவுவதற்கான ஆரம்ப கட்ட முதலீடுகளை வழங்குறதுக்கு சீனா தயாராக இருக்கின்றும் அம்பாந்தோட்டையில் இது தொடர்பான நகர்வுகளை சீனா மேற்கொண்டிருக்கின்ற தகவலும் வந்திருக்குது. ஆகவே உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே கொழும்பில் பல இடங்கள் சீனாவால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றே சொல்லலாம். கிட்டத்தட்ட சீனாவின் பல வர்த்தக நிலையங்களும், அது மட்டும் இல்லாமல் சீனா ஒரு குட்டி கிராமம் மாதிரியே, அங்கே சீனாவின் ஒரு குட்டி கிராமம் மாதிரியே உருவாக்கப்பட்ட பல இடங்கள் இருக்குது. ஆகவே அந்த விடயம் இப்போ அம்பாந்தோட்டையிலையும் வந்திருக்கு. ஆகவே இது எந்த அளவுக்கு செல்வாக்கு செலுத்த போகுதுன்றது ஒரு முக்கியமான விடயம். ஏனென்றால் அவர்களுடைய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் வரைக்க மிகப்பெரிய பதவிகளில் அந்த பதவி வைக்க போகிறது அங்கே இருக்கிற ஆக்களாக தான் இருக்குது. ஏண்டா ஆரம்பத்தில் ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் இங்கே வரைக்க அவர்கள் அடுத்த கட்டமாக முன்வைக்கிற விடயம் என்று பார்த்தீங்கன்னா, இதை ஹேண்டில் பண்ணுற பவர் எங்கள்கிட்ட தான் இருக்குது, அது கையாளுற சக்தி சீனாவிட்ட தான் இருக்குது. முதல் கட்டமாக சீனர்கள் இங்கே வருவார்கள், வந்து உங்களோட ஊழியர்களுக்கும்
சக உயர் பதவியில் இருக்கிற ஆட்களுக்கும் இதை பயிற்றுவிப்பார்கள். அதற்கு பிறகு இது வெற்றிகரமாக நடக்கும் என்கின்ற பொருளில் தான் பேசப்படும். அந்த வகையில் தான் இந்த நாடுகளும் அமையுமா என்கின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது. ஆகவே இது உண்மையிலேயே இலங்கை அரசாங்கத்தினுடைய ஒரு ஆக்கிரமிப்பு நடவடிக்கையாக இருக்கலாமா என்றும் பல சந்தேகங்கள் எழுப்பப்படுகின்றன அல்லது ஊகிக்கப்படுகின்றன. உண்மையில் இப்படியாக பல விடயங்கள் சர்வதேச அரசியலில் இலங்கை சம்பந்தமாக நடந்து கொண்டிருக்கு. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயத்தையும் நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, இந்த மஹிந்த ராஜபக்சவனுடைய பாதுகாப்பு குறைப்பு தொடர்பாக பல விமர்சன கருத்துக்கள் வந்த வண்ணமே இருக்குது. அதில் குறிப்பாக நாங்கள் நேற்றைய காணொலியிலையும் சொல்லியிருப்போம், பாதுகாப்பு அமைச்சர் இது தொடர்பாக சொல்கின்ற பொழுது உண்மையிலேயே மஹிந்த ராஜபக்சவனுடைய பாதுகாப்பு குறைக்கப்பட்டிருக்கு. அதாவது அந்த போலீஸ் பாதுகாப்பு மட்டும்தான் 116 குறைக்கப்பட்டு 60 பேர் இப்போ பாதுகாப்புக்கு இருக்கணும். அதை விட 200க்கும் மேற்பட்ட முப்படையினர் சார்பாக அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அவருடைய பாதுகாப்பு குறைக்கப்பட்டதே தவிர எந்த ஒரு சமரசமும் செய்யப்பட இல்லை. இதால் அவருக்கு எதுவும் எந்த ஒரு ஆபத்தும் பெறாது. அது மட்டும் இல்லாமல் மஹிந்த ராஜபக்சவனுடைய உயிருக்கு ஆபத்து என்று சொல்கிறது ஒரு பொய்யான செய்தி தான். இது எதிர்த்தரப்புவாதிகள் வேணுமென்றே பரப்புகின்ற ஒரு போலி பிரச்சாரம் என்கின்ற பொருள்பட யார் கழிச்சிருக்கிறார்? பாதுகாப்பு அமைச்சர் கழிச்சிருக்கார். அதற்கு பிறகான சந்தர்ப்பத்தில் கூட நாமல் ராஜபக்ச மீண்டும் இந்த குற்றச்சாட்டை வச்சிருக்கார். என்று பார்த்தீங்கன்னா, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவனுடைய பாதுகாப்பு குறைக்கப்பட்டதானது உண்மையிலேயே மஹிந்தனுடைய உயிருக்கு ஆபத்து இருக்குது. ஏற்கனவே இவர்கள் என்ன விடயத்தை முன்வச்சிருக்கிறார் என்றால், பாதுகாப்பு ரீதியாக பல பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்ட பிறகுதான் இந்த விடயம் முன்னெடுக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்கிறேன். ஆனால் இப்போ கூட இந்த உங்களுக்கு தெரியும், இப்போ அண்மையில் ஒரு வெடிகுண்டு எச்சரிக்கை ஒன்று வந்தது. அந்த எச்சரிக்கையை அவர் சுட்டி காட்டியிருக்கிறார். அந்த எச்சரிக்கை சம்பந்தமாக பாதுகாப்பு பிரச்சனை ஏற்படலாம் என்று சுட்டி காட்டியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக சொல்கிற விடயம் என்று பார்த்தீங்கன்னா, இலங்கையில் சில பகுதிகளில் இப்பையும் மாவீரர்கள் நினைவேந்தப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே இதுவும் ஒரு பாதுகாப்பு பிரச்சனையாக தான் அமையும். அவர் சொல்கின்ற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த பயங்கரவாதத்தை ஒழித்ததில் மிகப்பெரிய பங்கு மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு தான் இருக்குது. ஆகவே அவர்கள் மீண்டும் இப்படி ஒரு பிரச்சனை வரைக்க அவருக்கு உயிர் அச்சுறுத்தல் வரலாமா என்கின்ற பொருள்படத்தை அவர் காய்ச்சிருக்கார். யார்? நாமல் ராஜபக்ச அவர்கள். இந்த நினைவேந்தலை அவர் முக்கிய உதாரணமாக காட்டினதுன்ற பின்னணியில் இதான் இருக்குது. ஆகவே இந்த விடயங்களும் மஹிந்த ராஜபக்சவன் உயிருக்கு அச்சுறுத்தலாக இருக்கலாம். நீங்கள் இந்த பாதுகாப்பை குறைச்சிட்டீங்க, அது சரி. ஆனால் மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு உயிர் அச்சுறுத்தல் வந்தால், உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்தால் அதற்கு இந்த அரசாங்கம் தான் பொறுப்பு என்ற வகையில் முடிச்சிருக்கிறார். ஆகவே இது இனி தேசிய மக்கள் சக்தி தரப்பில் ஏற்கனவே இதற்கு பதிலாக தேசிய மக்கள் சக்தியின் பாதுகாப்பு அமைச்சர் சொல்லிட்டார். இருந்தாலும் கூட மீண்டும் மீண்டும் இந்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்ற பொழுது மீண்டும் பாதுகாப்பு தொடர்பாக என்ன முடிவை அரசாங்கம் எடுக்கப் போகுது என்றதையும் நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஆக இப்படியாக பல விடயங்கள் இந்த அரசியலில் ஒரு மாற்றமாக நிகழ்ந்து கொண்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் புதிய புதிய அரசியல் கருத்தமர்களும் வெளிநாட்டு பயணங்களும் தொடர்ந்து நடந்த வண்ணமே இருக்குது. அதில் குறிப்பாக ஸ்ரீதரன் அவர்கள் கனடா பயணமாக இருக்கின்றார். இந்த கனடா பயணத்தின் போது அவர் கனடாவினுடைய பல பிரமுகர்களை சந்திக்கிறார். அதில் குறிப்பாக இந்த தமிழர்களுடைய தீர்வு திட்டம் தொடர்பான பிரச்சனைகள் கையாளப்படும். அது மட்டுமில்லாமல் இந்த புதிய அரசாங்கத்தில் அவர்கள் என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கின்றார்கள் என்ற தொடர்பாகவும் பேசப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆகவே இதுவும் ஒரு முக்கிய வெளிநாட்டு பயணமாக பார்க்கப்படுகின்றது. இப்படியாக பல விடயங்கள் நடந்த வண்ணமே இருக்கின்றன. அதில் குறிப்பாக இந்த அன்ரோ மாரசநாயக்கனுடைய இந்த வெளிநாட்டு பயணத்திலேயும் கூட தமிழர்கள் தொடர்பான பிரச்சனைகள் ஆராயப்படலாம் என்கின்ற ஒரு குறிக்கோள் தான் இருக்குது. ஏனென்றா கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் ஒரு கடிதம் அனுப்புகின்ற பொழுது ஒரு பூரண சமஷ்டி, எங்களை நாங்களே ஆளுகின்ற ஒரு சுயநிர்ணய உரிமையுடைய பூரண சமஷ்டி தொடர்பாக பிரதமர் மோடி அவர்களுக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருப்பார். அந்த கடிதத்தின் உள்ளடக்கத்தில் அவர் மீண்டும் மீண்டும் சொல்கிற விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூரண சமஷ்டி தொடர்பான விடயங்களை அன்ரோ மாரசநாயக்க அவருக்கு ஒரு கோரிக்கையாக முன்வைக்கணும் இந்திய அரசாங்கம் என்கின்ற ஒரு விடயத்தை முன்வச்சு தான் அவர் அந்த கடிதத்தை அனுப்பியிருக்கிறார். ஆகவே இது தொடர்பாக மோடி அரசாங்கம் அன்ரோவுடன் பேசுமா, கோரிக்கையை முன்வைக்குமா, தமிழர் தீர்வு தொடர்பாக இந்த சந்திப்பிலேயாவது என்ற ஏற்கனவே நிறைய சந்திப்புகள் நடந்திருக்குது. இதிலேயும் தமிழர் தீர்வு திட்டம் தொடர்பாக பேசப்பட்டிருக்கு முன்னே அரசாங்கங்களில். இந்த அரசாங்கம் இப்போ தான் முதல் முறையாக இந்தியாவுக்கு போயிருக்கு. ஆகவே இதில் தமிழர் தீர்வு திட்டம் தொடர்பாக என்னத்தை பேச போயினோம் என்றதும் ஒரு கேள்வியாகத்தான் இருக்கின்றது. இது தொடர்பான தமிழர் தொடர்பான விடயங்கள் பேசப்பட்டதா, அல்லது இந்த வெளிநாட்டு நகர்வும் தமிழ் மக்களுக்கு எதுவுமே செய்யாதா
என்கின்ற பல கேள்விகள் எழுந்திருக்குது. அந்த கேள்விகளுக்கு விடைகளோடு இன்னொரு காணொலியில் நாங்கள் சந்திப்போம். அது வரைக்கும் ஜெஃப்னா புடியன் சேனலோடு இணைஞ்சிருங்க. நன்றி, வணக்கம்.